KFC Power Play offers மே 1 முதல் மே 3 வரை. James & Co. சார், போர் நிறுத்தம் மேற்காசியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் கடந்து போயிருக்கு. நிறைய பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக இஸ்லாமாபாத்தில் அவங்க முதல் கட்டமாக நடத்தியிருந்தாங்க. பட் அதன் பிறகு எந்தவித பேச்சுவார்த்தையும் இப்பொழுதுக்கும் நடக்கலை. இந்த மேற்காசிய போர் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது எதை நோக்கி போகுது? ஏன்னா நிறைய வார்த்தை பிரயோகங்கள்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்லாம் பயன்படுத்தி வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு, எதை நோக்கி இதை போயிட்டு இருக்கு சார்? நீங்கள் சொன்ன மாதிரி போர் நிறுத்தம் ஒரு 3 வார காலம் போர் நிறுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வார்த்தை போர் தான் நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் தெளிவாக நமக்கு புரியுது என்னென்னா, இனி ட்ரம்ப் போரை கொண்டு செல்ல விரும்பவில்லை. அது மட்டும் தெளிவாக புரியுது. இதுக்கு மேலே போர் நடத்த மாட்டாங்கன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா இது போர் தேவையில்லை. என்றால் போர் என்றால் ஒரு பெரும் செலவு. இப்போது பென்டகன் கொடுத்த அறிக்கை என்பது முக்கியமானது. இதுவரை அமெரிக்கா பயன்படுத்திய அந்த ஆயுதங்கள், உபகரணங்கள், வெப்பன்ஸ் 60% குறைந்து விட்டது அங்கே அனுப்பிச்சதில்லை. அப்போ அது ஒரு பெரிய ஒரு இழப்பு. இனியும் ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்து மறுபடியும் ஆயுதம் கொடுப்பது என்பது தேவையில்லாதது. இப்படி போர் இது போன்று நடந்து கொண்டிருந்தால் போர் நிறுத்தம் நடப்பதற்கே 6 மாதம் ஆகிவிடும் என்று பென்டகனிலிருந்து வந்த செய்தி. இப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கு சொல்கிறேன், இந்த போர் நிறுத்தம் சொல்கிறேன். அப்போ இந்த போர் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த போரை நிறுத்தம் என்று நடத்தினாலும் 6 மாதம் வரைக்கும் ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போட வேண்டியதான் அப்படின்னு பென்டகன் சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ ஹார்மூஸில் அமெரிக்கா கப்பல்கள் முற்றுகை அப்படின்னு செய்தி வருது. ஆனால் ஹார்மூஸுக்கு பக்கத்தில் முற்றுகை இல்லை. அங்கிருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கப்பல்களை உள்ளே வந்தால் நாங்கள் தாக்குவோண்டு எச்சரிக்கையை விடுத்துக்கிட்டே இருக்காங்க ஈரானில். ஈரானுக்குள் இருக்கின்ற ஹார்மோஸ் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ எப்படின்னா, ஹார்மோஸை ஈரான் மட்டும் கட்டுப்படுத்தி வைத்திருந்த காலம் போய் இன்னைக்கு இந்த பக்கம் ஈரான், வெளியே போனால் அமெரிக்கா. இப்போ 2 நாடுகளும் இன்னைக்கு ஹார்மோஸை மூடி வைத்திருக்கின்றன. இப்போ ஈரானுக்கு நெருக்கமான நாடுகள் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த நாடுகளும் கப்பல்களை கொண்டு போக முடியல. அமெரிக்கா ஒரு 2 கப்பல் அனுப்பிச்சா ஈரான் தடுப்பதும், ஈரான் 2 கப்பல் அனுப்பிச்சா அமெரிக்கா அச்சுறுத்துவதும் நடப்பதனால இன்னைக்கு எந்த கப்பல்களும் பெருசாக போகலை. அதையும் மீறி 1-2 கப்பல்கள் ரொம்ப வேண்டுகோள் விடுத்து 2 பக்கமும் சொல்லி வர்றாங்க. இவ்வளவு நாட்கள் போர் நடக்குது. இந்தியாவிற்கே இதுவரை 10 கப்பல்கள் தான் வந்திருக்கு. சராசரியாக எத்தனை கப்பல் வந்திருக்கணும்? 100 கப்பலுக்கு மேலே வந்திருக்கணும். இப்போ 10ல் 1 மடங்கு தான் நமக்கே வந்திருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் போர் நிறுத்தம். பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் நடக்க வேண்டும் என்று ஏற்பாடு பண்ணுறாங்க. ஷபாஸ் ஷெரீஃப் அதற்கான முயற்சி பண்ணுறாரு, ஷரத்துக்களை எழுதுகிறாங்க. போர் நிறுத்தம் உண்மையில் நடக்கும் என்றால் அந்த போர் நிறுத்த பேச்சுக்கு கண்டிப்பாக ட்ரம்ப் போவார். அது மட்டும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ட்ரம்ப் போகலை, அவருக்கு பதிலாக வான்ஸோ, ஜேடி வான்ஸோ அல்லது அமெரிக்க டெலிகேட்ஸு பாகிஸ்தானுக்கு போனாங்க என்றால் அப்போ போர் நிறுத்தம் இல்லை, அது முடிவுக்கு வரலைன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏனென்றால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் ட்ரம்ப். போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நான் தான் கையெழுத்திடுவேன். அப்படி கையெழுத்திடுவதன் மூலமாக அது உலக அளவில் பேசப்படும். அந்த இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவர் பேசுகிறாரு. முக்கியமானது. இப்போ அதிலிருந்து உலகம் என்ன புரிஞ்சுக்குதுன்னா, ட்ரம்பே போகட்டும் பாகிஸ்தானுக்கு, அதுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு போகும்போது மிகப்பெரிய அளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டதாக நம்ம செய்திகளை பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல் ஒருவேளை தாக்குதல் நடத்தும் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் பாகிஸ்தானுக்கு இவங்களுக்குலாம் இருந்தது இல்லை. என்ன காரணம்? அமெரிக்கா மேலே ஈரானுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த நம்பகத்தன்மையும் இல்லை. ஈரான் மேலே அமெரிக்காவுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஸோ 2 பேர், நம்பிக்கை இல்லாத 2 பேருக்கு நடக்கின்ற போர் நிறுத்தம் என்பது இப்படித்தான் இருக்கும். கடந்த முறை கூட இந்த போர் நிறுத்தம் போவதற்காக 60 பேர் கொண்ட ஒரு குழு சென்றாங்கல்ல, அப்பாஸ் யாராக்கி தலைமையில், அந்த சபாநாயகர் தலைமையில் போனாங்கல்ல. திரும்பி வரும்போது எவ்வளோ பாதுகாப்பாக அந்த விமானம் வந்துச்சு. சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள்லாம் கூடவே வந்தாங்க. என்ன காரணம்? நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேலேருந்து ஏதாவது ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தி விட்டால் என்ன ஆகுறது? அப்போ அமெரிக்கா கைவிரிச்சிடும், எனக்கு தெரியாது, இஸ்ரேல் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நடந்து விடக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்தாங்க. இப்பொழுதுமே அந்த எச்சரிக்கையோடு தான் இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, ட்ரம்புடைய நிபந்தனை முக்கியமானதுன்றாங்க. என்ன நிபந்தனை? ஹார்மோஸுடைய டோல்கேட்டிற்கு அமெரிக்காவுக்கு பங்கு கொடுக்கணும். இப்போ உதாரணமாக ஹார்மோஸுடைய நீரிணை என்பது இயற்கை நீரிணை, அது ஒரு செயற்கை நீரிணை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு செயற்கை நீரிணை என்றால் பங்கு உண்டு. உலகத்தில் எத்தனையோ செயற்கை நீரிணைகள் உண்டு.
சூயஸ் கால்வாய் உதாரணமாக, அது வந்து பிரான்ஸ் அதோடைய ஆதிக்கத்தில் ஈரான் இருந்த காலத்திலே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 50களில் 56 நினைக்கிறேன், அப்பொழுது 56ல் எகிப்து வந்து இனிமேல் நாங்கள் தான் சொந்தம் கொண்டாடுவோம் டோல்கேட்னு சொன்னாங்க. ஏன்னா அது செயற்கை அது கால்வாய். அதுக்கப்புறம் அதில் வந்து இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் பிரச்சனையே வந்துச்சு. சூயஸ் கால்வாயை இஸ்ரேல் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் வந்து எகிப்தோட அதிபர் அப்போ உள்ள அதிபருக்கும் இஸ்ரேலுடைய அதிபருக்கும் ஒப்பந்தமே நடந்துச்சு. ஒரு அரபு நாடு, அதாவது ஒரு முஸ்லீம் நாடு, இஸ்ரேலோட ஒப்பந்தம் செய்த முதல் நாடு எகிப்து தான். கமால் நாசர் இருந்தார். அப்போ ஒரு சூயஸ் கால்வாய் மாதிரியான ஒரு நீரிணை என்பது செயற்கை நீரிணை, அதை வருமானம் நிறையா இருக்குது. அதே பட் ஆனால் இந்த ஹார்மோஸ் என்பது இயற்கை நீரிணை, அதனால் வந்து அது வந்து யாருக்கும் வருமானம் இல்லை, இயற்கையாக விட்டாங்க. உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து இயற்கையான நீரிணை என்பதை விட செயற்கையான நீரிணைகள் வந்து இப்போ பனாமா கால்வாய் இருக்குது. அந்த பனாமா கால்வாய் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கின்ற ஒரு கால்வாய். சொல்லப்போனால் அந்த கால்வாயை உருவாக்கியதே அமெரிக்கா தான். அதனால் 100 வருஷ குத்தகை கிட்டத்தட்ட அமெரிக்கா தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் 2000 தான் அமெரிக்கா வந்து பனாமா அரசுக்கே விட்டு கொடுத்துட்டு வெளியே வந்தாங்க. இப்படிலாம் இருக்குது. துருக்கியில் ஒன்று இருக்குது, இங்கிலாந்து பிரான்ஸில் இருக்குது. அதெல்லாம் இயற்கை கால்வாய்கள். இப்போ மலாக்காவில் இருக்குது, மலேசியாவுடைய ஒரு பகுதி தான் மலாக்கா. அப்போ அந்த இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து ஒற்றி அதுதான் சீனாவுடைய அதிகமான சரக்குகள் அந்த மலாக்கா வழியாக தான் வருது. இப்போ அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்புக்கு என்ன ஒரு குறிக்கோள்னா இந்த இந்த இயற்கை கால்வாய்களை கைப்பற்றணும். இதன் மூலமாக ஒரு வெற்றி கதையை சொல்கிறது. வெற்றி கதை மட்டும் இல்லைங்க, பெரிய வருமானம். இப்போ நீங்கள் வந்து இதுவரைக்கும் ஹார்மோஸில் எந்த கப்பல்களுக்கும் டேக்ஸ் போடலை. இப்போ இந்த சண்டையினால் கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாய் ஒரு கப்பலுக்கு வசூல் பண்ணணும் அப்படின்ட்டு ஈரான் சொல்கிறாங்கல்ல. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பங்கு கொடுங்க. இப்போ ஹார்மோஸை நம்ம 2 பேருமே சேர்ந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம், நிர்வாக விஷயங்களை செய்வோம், நாங்களும் அங்கே வந்து இருக்கிறோம், பிரிச்சுக்குவோம். இது என்ன அர்த்தம்? என் வீட்டுக்கிட்ட வந்து நீ வந்து வாடகை வசூல் பண்ணுறேன்னு சொல்கிற. அரபு நாடுகள் இருந்தால் ஒத்துக்குப்பாங்க நேரம், அது முடியாதுன்னு ஈரான் சொல்லுது. இது ஒன்று. இரண்டாவது, இது வந்து செயற்கையான ஒரு நீரிணை அல்ல. இப்போ ஹார்மோஸுக்கு நீங்கள் டோல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா இடத்துக்கும் டோல் போட வேண்டியிருக்கும். மலாக்காவுக்கு டோல் போட வேண்டியிருக்கும், துருக்கியில் போட வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட பாஸ்பரஸ் நீரிணைன்னு சொல்லக்கூடிய துருக்கியில் பிளாக் ஷீயும் மெடிட்ரேனியன் ஷீ சந்திக்கிற இடத்துல போட வேண்டியிருக்கும். உலக அளவில் இருக்கின்ற ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பார்த்தால் இயற்கை இதில் வந்து நீங்கள் வந்து டோல் போட முடியாது. இல்லை, அப்போ இப்போ பிரச்சனையோட மையப்புள்ளியே யுரேனியம்ன்றதை தாண்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி வந்து தாங்க. நீங்கள் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் என்னமோ படக்கூடிய யுரேனியத்தை கைப்பற்ற தான் அமெரிக்கா அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், அது எப்படி எடுக்கிறது? பணம் எடுக்கணும் இல்லைங்க. இப்போ ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய காங்கிரஸ்லேயும் செனட் சபையிலையும் இவர் வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருப்பார்ல, நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், இவ்வளோ செலவு பண்ணால் உனக்கு என்ன பெனிஃபிட்னு அவங்க கேட்பாங்க அடிப்படையில். அப்போ நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணால் ஹார்மோஸை கைப்பற்றுவோம், ஹார்மோஸை கைப்பற்றி விட்டால் நமக்கு வந்து ஒரு 10 வருட காலங்களில் இவ்வளோ வருமானம் வருது. இதுதான் உங்க ப்ரொபோசல். இப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு? ஏன்னா ஈரான் சொல்றது வந்து ஒமானும் நாங்களும் சேர்ந்து வரி வசூலிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அமெரிக்காவோட அது வாய்ப்பு இருக்கா? அதான் சொல்றேன், ஈரான் இல்லாமல் இன்னொரு நாடு இருந்திருந்தால் இது அமெரிக்கா நேரம் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய திட்டமே வந்து 1 மாத காலத்தில் இதெல்லாம் பேசி முடிச்சு செலவு பண்ணி 1 மாதத்துக்கு தேவையான செலவை பண்ணிட்டு ஆயுதங்களை செலவு பண்ணி அந்த அந்த அதிபரை கொலை பண்ணிட்டோம், வேலை முடிஞ்சிருச்சு, சரணடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹார்மோஸை நம்ம வந்து பாதியாக பிரிச்சுக்கலாம். திட்டம் அதுதான். ஸோ ட்ரம்புடைய திட்டம் என்பது இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுறது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு உதவி செய்வதன் மூலமாக ஒரு வியாபார ப்ரப்போசல் அவருக்கு வெற்றிகரமாக நடக்கும். கிட்டத்தட்ட வருடம் பல பில்லியன் டாலர்ஸ் அவருக்கு கிடைக்கும். அவர் தன்னை காலை தூக்கி விட்டுக்கலாம். அங்கே பாரு, சண்டை போட்டேன் ஆனால் வருமானம், அந்த கனிம பொருள்கள் கிடைக்கல. அந்த கடந்த காலங்களில் சொல்லுவாங்கல்ல, போருக்கு மன்னர் சென்றார், வரும்போது கனிம பொருள்களோடு வந்தார். அவருடைய போர் வீரர்கள்லாம் அப்படி குதிரையிலையும் ஒட்டகத்திலையும் யானையிலையும் கனிம பொருள்களை தூக்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் போருடைய நோக்கமே அதுதானே. போருடைய நோக்கம் என்பது கொள்ளையடிப்பது தான். ஒரு நாட்டை கொள்ளையடித்து அவங்களுடைய செல்வங்களை அடிப்பது தான் போருடைய நோக்கம். அது இன்னைக்கு வந்து மாடர்ன் உலகத்தில் ஒப்பந்தங்கள் மூலமாக நீங்கள் போரை கொள்ளையடிக்கிறாங்க, ஒப்பந்தங்கள் மூலமாக உங்கள் சொத்தை கொள்ளையடிக்கிறாங்க.
அப்போ ஹார்மோஸ் தான் இருக்கிறதுலே முக்கியமானது. அப்போ ஹார்மோஸை பங்கு போட வேண்டும். இப்போ நீங்கள் ஏன் மலாக்காவை பற்றி ஏன் ட்ரம்ப் பேசுகிறாரு? அதுவும் ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரைட் தான், அது நேச்சுரல் நீரிணை தான். இப்போ இன்றைக்கி இப்போ மலாக்காவில் கை வைக்கிறாரு. மலாக்காவில் கை வச்சா அது மலேசியாவுக்கு மட்டும் இல்லை, சீனாவுக்கும் பெரிய பிரச்சனை. ஏன்னா மலாக்கா என்பது சீனாவோட மலேசியாவுடைய ஒரு மாநிலம். ஆனால் அது வந்து நேச்சுரல் நீரிணை. அதில் தான் 80 விழுக்காடு கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் சீனாவுக்கு போயிட்டே இருக்குது. அதை கை வைக்கிறார். இப்படி இயற்கை நீரிணையை கை வைப்பதன் மூலமாக அமெரிக்கா லாபம் சம்பாதிக்க நினைக்கிறாங்க. அப்போ அதுதான் இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயம், இன்றைக்கி நேற்று பேசியிருக்காரு பாருங்கள், இந்தியாவும் சீனாவும் இந்த உலகத்தின் நரக குழிகள்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார். இட்ஸ் ஹெல் ஹோல் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது பெரிய பரபரப்பை ஆக்கியிருக்கிறது. என்ன காரணம்னா, அவர் என்ன நினைக்கிறார்னா, ட்ரம்ப் இந்த திட்டம் வந்து செயல்படுத்த முடியாததுக்கு காரணம் சீனாவும் இந்தியாவும் தான். இது என்ன காரணம்? அதுதான் சொல்கிறேன். அவர் ரொம்ப காலமாக திருப்பி சொல்கிறாரு, ஈரானுக்கு இந்தியா மறைமுகமாக உதவி செய்யுதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒன்று. இரண்டாவது, இப்போ வருகின்ற செப்டம்பர் மாதம் பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்குது. நமக்கு தெரியும், பிரிக்ஸ் என்பது G7க்கு மாற்றாக, அமெரிக்காவுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான். அதில் முக்கிய பங்கு வகிப்பது யாருன்னா பிரேசில், ஈரான் கூட கடைசியாக சேர்ந்தாங்க, சைனா, ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா. அதில் ஈரானின் உறுப்பினர். சொல்லப்போனால் நீங்கள் நல்லா பாருங்கள், பிரிக்ஸில் இருக்கின்ற பிரேசில் கடுங்கோபமாக இஸ்ரேலை விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க, அமெரிக்காவை விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவர்கள் எல்லாமே அமெரிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்க. இப்போது செப்டம்பர் மாதம் நடக்கின்ற பிரிக்ஸில் சவுதி அரேபியா கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த எல்லா நாடுகளும் விரும்புகிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, இதன் மூலமாக ஈரானையும் சவுதி அரேபியாவையும் கைகுலுக்க வச்சிடணும். இப்போ நோக்கம் என்னன்னா, மத்திய கிழக்கில் ஈரானும் சவுதி அரேபியாவும் நெருங்கிவிட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடு. இப்போ நீங்கள் கத்தாரை பற்றியோ, ஒமானை பற்றியோ, பஹ்ரைனை பற்றியோ, குவைத்தை பற்றியோ கவலைப்பட தேவையில்லை. அரபு மிருகம்லாம் ஒரி பண்ணவே தேவையில்லை. சவுதி அரேபியா எந்த பக்கமோ அதெல்லாம் இந்த நாடுகள் வந்துவிடும். அப்போ சவுதி அரேபியா தான் மெயின் பிளேயர். உங்களுக்கு சவுதி அரேபியாவை ஈரானோடு நட்பு கொள்ள வைத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்தது. இது நடந்து விடக்கூடாது. அப்படி நடந்து விட்டால் ட்ரம்புக்கான ஹார்மோஸ் கனவு கலைந்துவிடும். செப்டம்பருக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கணுங்க. செப்டம்பருக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தங்கள் நடக்கணும். இப்போ திருப்பி பெண்டகன் ஏன் 6 மாதம்ன்றாங்க கவனிச்சு பாருங்க. அதாவது 6 மாத காலம் இழுத்து விட்டால் ஈரானோட எந்த விஷயத்தையும் அமெரிக்கா தலையிட முடியாது. இந்த 6 மாத காலத்துக்குள் ஏதாவது நடந்தால் தான். அப்போ இந்த 6 மாத காலம் போர் நடக்காமல் முற்றுகை மட்டும் கொண்டுட்டு போகணும், பேச்சுவார்த்தையை கொண்டுட்டு போகணும், அப்படி நகர்த்தி நம்ம வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஈரானில் ஒரு தலைவர்கிட்ட பேச முடியல. அங்கே வந்து ஒரு அமெரிக்காவால் காரணம், ஈரானில் வந்து பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் ஒருத்தர்கிட்ட குவிஞ்சு இல்லை. சுப்ரீம் லீடர் அப்படின்றது கிடையாது. சுப்ரீம் லீடர் ஐதுல்லா அலி கமேனி இருக்க வரைக்கும் அவர் டிசிஷன், அவர் முடிவெடுத்தார், அவர் தான் எல்லாம். அதனால அவரை டார்கெட் பண்ணி காலி பண்ணாங்க. இப்போ அவருடைய மறைவுக்கு அப்புறம் முஸ்தபா எங்கே இருக்காருன்னு தெரியல, அவரை மறைவாக வச்சுட்டாங்க. இப்போது ஒரு 5-6 பேர் பேசுகிறாங்க. அப்பாஸ் யாராக்கிலிருந்து யாரெல்லாம் சுப்ரீமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல. அப்போ ஒரு குழப்பம் இருக்கா ஈரானுக்குள்ள? ஈரானுக்குள்ள இல்லை, ஈரான் குழப்பம் வைக்கிறாங்க. பாருங்களேன், இது வந்து ஒரு வகையான சித்தாந்தங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது தலைமையை வைத்து எங்களுக்கு ஆட்சி இல்லை, எங்களுக்கு சித்தாந்தத்தை வைத்து எங்கள் ஆட்சி. அப்போ எங்கள் கவுன்சில் ஆஃப் இதுதான் மெம்பர்ஸ் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆளை நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா இன்னொரு ஆள் பேசுகிறான். இப்போ பாருங்களேன், பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தை நடத்த யார் தலைமையில் போனாங்க? அந்த முகமது பாக்கரா, அந்த சபாநாயகர் தலைமையில் போனாங்கல்ல, அவர் இப்போ அதுலேருந்து பதவி விலகியிருக்கார். இப்போ அமெரிக்கா என்ன நினச்சாங்கன்னா, அவரை வச்சு தான் பேசினாங்க. முகமது பாக்கர் பாகவி, அவரை வச்சு எல்லாம் முயற்சி பண்ணாங்க. அவர் தான் வந்து கடந்த முறை பேசினார். இப்போ அந்த கவுன்சில் ஆஃப் அந்த மீடியேட்டர் இருக்காங்கல்ல, அதுலேருந்து அவர் விலகிட்டார். இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. ஸோ யார் தலைவர் நினைச்சோமோ அவர் இல்லை, இப்போ யார் தலைவர்? அப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டிக்ஸை மாற்றுறாங்க. இந்த பேச்சுவார்த்தை முன்னோக்கி நகராம தொடர்ந்து இழுபறில நீடிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல எந்த இடத்துல இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, எந்த மாதிரியான ஒரு சூழல்ல
அவங்க போர் நிறுத்தத்தை அறிவிச்சாங்கன்றதுலேருந்து ஆரம்பிச்சும் போது தான் சரியா இருக்கும். திடீர்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு இடைவெளி விழுந்துடுச்சு. வாசகர்களுக்கு மறந்து போயிருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு சின்னதா நம்ம பின்னாடி இருந்து வர்றதா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ போர் தொடங்குனதுக்கு பிறகு அவங்க அமெரிக்கா வந்து அவங்களுடைய நோக்கத்துல, அதாவது ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படின்றதுல தோல்வி அடைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதன் பிறகு ஈரானுடைய பதில் தாக்குதல் தான் அந்த ஹெர்முஸ் நீரிணையை மூடுவது அப்படின்றது தான். மத்தபடி அவங்க வந்து தொடர்ந்து பதில் தாக்குதல், அதாவது ஈரான் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்களே தவிர, அது வந்து ஒருமனே அவங்களுடைய தற்காப்பு நடவடிக்கையா தான் நம்ம பார்க்கணும். ஆனா தாக்குதல், ஈரானுடைய திருப்பி தாக்குறது அப்படின்ற தாக்குதல்ன்றது ஒரு பொருளாதார தாக்குதல். அந்த பொருளாதார தாக்குதல் வந்து ஹெர்முஸ் நீரிணையை மூடுனது மூலமா நீங்க எண்ணெய் விலைய வந்து $100 கொண்டு வந்தது அப்படின்றது தான் அவங்களுடைய பதில் தாக்குதல். அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட பதில் தாக்குதல் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர விஷயம். அப்போ அவங்களோட $100 அப்படிங்கிறது நிச்சயமா ட்ரம்ப்பால சமாளிக்க முடியாத ஒரு விஷயம். அங்கேயும் சரி, அதாவது அமெரிக்காவிலயும் சரி, உலகத்திலயும் சரி, அது ஏற்படுத்துற அந்த விளைவுகள், பங்குச்சந்தை விளைவுகள், அதுக்கப்புறம் விலைவாசி உயர்வு அப்படின்ற விஷயத்த வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியாது. அதனால உடனடியா பேச்சுவார்த்தை நிறுத்தம் கொண்டு வந்து ஹெர்முஸ் நீரிணையை திறந்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசிய தேவையா இருக்கு. அவங்க எப்படியாவது நம்ம வந்து ஒரு இந்த போர்ல இருந்து வெளியில வந்துடணும்னு சொல்லி தான் ட்ரம்ப் வந்து பாடாப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையை ஒத்துக்கிட்டு நாங்க ஈரானுடைய அந்த 10 அம்ச அந்த திட்டத்தை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் எப்ப சொன்னாரு அப்படின்னா, அதாவது அந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு அங்க 2 போர் விமானிகளை வெற்றிகரமா அவங்க வந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு பிறகு அதை ஒரு வெற்றிகர நடவடிக்கையா அமெரிக்காவுல பிரச்சாரம் பண்ணிட்டு, உடனடியா நாங்க போர் நிறுத்தத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க அறிவிப்பு குடுக்குறாங்க. அதுவும் ஈரானுடைய அந்த அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்பவே பல பேர் வந்து மாற்று கருத்து வச்சாங்க. என்ன அப்படின்னா, நம்பி போகலாமா? பேச்சுவார்த்தை நடத்தலாமா? இது வந்து ஒரு ஏமாற்று நாடகம். திருப்பி வந்து அவங்க வந்து திருப்பி தாக்குவாங்க அப்படி சொல்லிலாம் நெறைய பேர் சொன்னாங்க. நம்ம வலுவா சொன்னோம். திருப்பி அதாவது ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை நிறுத்துறதுக்கு பட்டப்பாடு அவருக்கு தான் தெரியும். நிச்சயமா அவர் திருப்பி தாக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி உறுதியா சொன்னோம் நம்ம. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது என்ன பண்றாங்கன்னா, திருப்பி பின்வாங்குறாங்க. யாரு? அமெரிக்க தரப்பு வந்து பின்வாங்கி நாங்க அந்த அந்த 10 அம்சம் எங்கள்ட்ட குடுத்த 10 அம்சமும், ஈரான் அறிவிச்ச 10 அம்சமும் ஒண்ணு கிடையாது அப்படி சொல்லி இழுத்தாங்க. அதன் பிறகு 2வது விஷயம் என்ன நடந்ததுன்னா, லெபனானையும் உள்ளடக்கிய அந்த போர் நிறுத்தம் அப்படின்றது தான் அப்ப அறிவிக்கப்பட்ட விஷயம். ஆனா அது இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. அப்போ ஈரானிய தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க லெபனான்ல பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்தை அறிவிக்காத வரையிலும் நாங்க வந்து பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதன் பிறகு என்ன பண்ணாங்க? தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போதே பேச்சுவார்த்தைக்கும் போனாங்க. அந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படாம திருப்பி அதான் வெளியில வந்துட்டாங்க. அதுதான் நடந்த விஷயம். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்றத இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, அந்த லெபனான்ல போர் நிறுத்தத்தை வந்து நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரு? அமெரிக்காவுடைய அழுத்தத்துல இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வைத்தாங்க. அப்படி ஒப்புக்கொள்ள வைக்கல அப்படின்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்றது தான் ஈரானுடைய நிலைப்பாடா இருந்தது. அது ஒரு வெற்றிகரமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய அந்த போர் நிறுத்த நிபந்தனைய அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ள வைப்பது அப்படின்ற விஷயத்துல அவங்க வெற்றி பெற்றாங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ 3 வாரம் மீண்டும் நாங்க வந்து அத வந்து நாங்க நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீட்டிக்கும்போது என்னன்னா, நாங்க மீசையில மண் ஒட்டல அப்படின்னு சொல்லி நெதன்யாகு என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க வந்து ஈரானுடைய அழுத்தத்தால நாங்க போர் நிறுத்தத்துக்கு போகல. நாங்க வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த அதிபர்ட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி, எங்களுக்குள்ள நாங்க பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தோம். அததான் வந்து அமெரிக்க அதிபர் அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கு ஒரு விளக்கம் குடுத்தாங்க. ஆனா உலகத்துல யாரும் ஏத்துக்கிற மாரி இல்ல. ஆனா அது அவங்களுடைய சொந்த நாட்டுல அவங்களுக்கு அரசியல் அழுத்தம் இருக்கு இல்லையா? ஈரானோட நிபந்தனையின் காரணமாக அமெரிக்கா குடுத்த அழுத்தத்தை ஏத்துக்கிட்டு, இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்தை அறிவிச்சாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு வேற அரசியல் பின்னடைவாயிடும். அப்போ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அத மூடி மறைக்கிறதா என்ன பண்றாங்கன்னா, நாங்க லெபனான் அதிபர் கூட பேசணும் அப்படி சொல்லி அவங்க வந்து அமெரிக்காவுல ஒரு பேச்சுவார்த்தை நாடகம் நடத்தி அதை அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு சரி ஓகே நீங்க வந்து பேச்சுவார்த்தை வந்துட்டீங்களா, இப்ப ஏன் நீட்டிச்சீங்க அப்படின்னா, இல்ல மறுபடியும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் எத காட்டுது அப்படின்னா, அந்த ஈரானுடைய அந்த அழுத்தத்தினாலதான் அங்க வந்து ஒரு போர் நிறுத்தம், அதாவது லெபனான்ல ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ முதல் விஷயம் முடிஞ்சது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸும் திறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேச்சுவார்த்தையில, அதாவது இந்த போர் நிறுத்த அறிவிப்புல வந்த முக்கியமான விஷயம். ஆனா அப்படி அறிவிக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ட்ரம்ப் இதை வந்து ஒரு மிகப்பெரிய தன்னாலதான் எல்லாம் நடக்கிற மாதிரியும், தன்னோட நிபந்தனைகளை எல்லாம் ஈரான் ஏற்றுக்கொண்டு வேற வழி இல்லாம திறந்து விடுறாங்கன்னு சொல்லி ஒரு பராக்கிரமமா தன்னுடைய வெற்றிகர நடவடிக்கை அவர் வந்து என்ன பண்றாரு, தொடர்ந்து அந்த அந்த சமூக வலைதள ஊடகத்துல அவர் என்ன பண்றாருன்னு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னா, உலகத்துல என்ன மாதிரியான விளைவு ஏற்படுத்துதுன்னா, அது அமெரிக்கா வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறாரு. முக்கியமா அவருடைய முக்கியமான நோக்கம் எதுவா இருக்குது அப்படின்னா, அந்த அமெரிக்க மக்கள்கிட்ட நான் போருக்கு போன நோக்கத்துல நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதா இருக்கு. ஆனா இது என்ன மாதிரியான விளைவுகளை ஈரான்ல ஏற்படுத்துது அப்படின்னா, அப்ப ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போறது மூலமா தோல்வி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் சூழல் அங்க ஏற்படுத்துது.
அப்போ இந்த 2 அரசியல் சூழலும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஈரானுடைய அந்த பேச்சுவார்த்தை குழு வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு அதாவது இவருடைய அந்த விடாம தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுற மாதிரியும், தன்னுடைய அந்த பலத்தை காட்டுற மாதிரியும் இவர் வந்து அதாவது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அது வந்து எதிர்விளைவுகளை ஏற்படுத்துது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுல இருந்து அவங்க பின்வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்து நாங்க திறக்க மாட்டோம் அப்படி சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ இதுக்கு பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் இவங்களை கொண்டு வரதுக்காக என்ன பண்றாங்க, நாங்க உங்க மேல வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நாங்க சுற்றி வளைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி ட்ரம்ப் தரப்பு அறிவிச்சு அவங்க வந்து சுற்றி வளைச்சாங்க. சுற்றி வளைச்சதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, மறுபடியும் உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தை வரணும்னா, நீங்க முதல்ல இந்த சுற்றி வளைப்பை பின்வாங்கணும். ஏன்னா நீங்க ஒரு அழுத்தத்தின் மூலமா தான் எங்களை வந்து ஒரு பேச்சுவார்த்தை வர வைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட நான் பேச்சுவார்த்தைக்கு வர தயாரா இல்லைன்னு சொல்லி ஈரான் அறிவிச்சுட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம் இந்த 2 வார காலத்துல. இப்ப இடைப்பட்ட விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த பேச்சுவார்த்தை முன்னோக்கி போகணும்னா முதல்ல ட்ரம்ப் வாய மூடணும் அப்படின்றதுதான் இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழல். இது ஒரு தனிநபர்கள் ஒரு முக்கியமான ஒரு போர் சூழல்ல வந்து ஒரு தனிநபர்கள்ன்றது முக்கியமான பாத்திரம் கிடையாது. ஆனா ஒரு அரசியல் சூழலுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, கடந்த முறை பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து தொடர்ந்து நான் வந்து ஜெயிச்சுட்டேன் அறிவிக்கும் பொழுது, அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, அந்த நியூயார்க் டைம்ஸ்ல இவர் தோத்துட்டாரு. ட்ரம்ப் வந்து அந்த போறதுல இப்ப எல்லா தன்னுடைய நோக்கத்திலும் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி, ஜனநாயக கட்சி வந்து அவர் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப இது வந்து ஒரு உள்கட்சி உள் அரசியலா மாறுது. உள்நாட்டு அரசியல் விவகாரமா அது மாறுது. ஏன் அப்படின்னா, இப்ப வாய மூடணும் அப்படின்னு நீங்க விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ சமீபத்துல கூட சீனாவையும் இந்தியாவையும் வந்து ஹெல் ஹோல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தாரு. அது சீனாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, அவங்க அந்த கவர்மெண்ட் என்ன மாதிரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க குறிப்பா? இப்போ இந்த விவகாரத்தை நம்ம பேசி முடிச்சுட்டு இதுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த விவகாரத்தை இந்த போர் விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய தடைக்கெல்லாம் மாறுறாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த அந்த அலுவல்சார் அந்த பயிற்சியத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களே வெளிப்படையா அறிவிக்கிற அளவுக்கு மோசமா போகுது. அப்ப வேற வழி இல்லாம தான் இப்ப என்ன பண்றாரு, கொஞ்சமா ஒரு கட்டத்துக்கு மேல இப்பதான் வாய மூடி இருக்கிறாரு. அப்படி இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அதாவது ஈரானை சீன்ற வகையில எந்த ஒரு சமூக ஊடகங்கள்ல நீங்க எந்த ஒரு தகவலும் வெளியில வராத நீங்க பார்க்க முடியுது. எதைன்னா நடுவில் கூட ஒரு செய்தி கசிஞ்சது. என்ன சொன்னாங்கன்னா, ஈரானிய தரப்புல முதல்ல ட்ரம்ப வாய மூட சொல்லுங்க. எங்ககிட்ட அதனால ஏன்னா ஈரானுடைய அந்த பேச்சுவார்த்தை குழுவாகட்டும், இப்ப ஈரானுடைய அந்த அரசியல் பலம் எங்க இருக்குது அப்படின்னா, அந்த ஹார்ட்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஐஆர்ஜிசி அந்த ஈரானிய புரட்சிக்கு பிறகான அந்த புரட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மத பற்று கொண்ட அந்த மக்கள் தான் இது நல்ல ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த அரசு வந்து உறுதியாகவும் நிலையாகவும் நின்றுட்டு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மக்கள் சூழல்ல, அப்படி அரசியல் சூழல்ல ஈரான் இறங்கி போறதோ இல்ல வந்து நாங்க விட்டு கொடுத்து போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை நகர்வு செய்யும் பொழுது அது உள்நாட்டு அரசியல கடுமையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ எந்த ஒரு அரசியல் தலைவரும் இப்படியான ஒரு சூழல்ல தன்னை வந்து ஒரு தோல்வி அடைகிற மாதிரியாகவும் இல்ல ஒரு பலகீனமான ஒரு சூழல் இருக்கிற மாதிரியாகவும் ஒரு அரசியல் சூழலை எந்த ஒரு நாடு முன் வராது. முன்னெடுக்கின்ற அவசியமும் ஈரானுக்கு இல்லை. ஏன்னா அவங்க வந்து தோல்வி கண்ட தரப்பு கிடையாது. தோல்வி கண்ட தரப்புன்றது அமெரிக்க தரப்பு தான். அப்ப அவங்களுக்கு இப்படி இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. அதே சமயத்துல அவங்களுடைய அரசியலும் இப்படியான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அனுமதிக்கல. அப்போ ஆனா ட்ரம்ப்புக்கு இப்படி இந்த ஒரு தோல்வியை ஒப்புக்கொள்றது அப்படிங்கிறது என்னன்னா, வரப்போற நவம்பர் அந்த இடைத்தேர்தல்ல தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொள்ற மாதிரி ஆயிடும். அப்போ அவர் வேற வழி இல்லாம அந்த தோல்வியை வந்து தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜனநாயக கட்சி இவருடைய தோல்வி முகத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டு அவர் அரசியல் ரீதியாக தாக்குறது மூலமா தன்னுடைய வெற்றியை உறுதி செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சூழல்ல தான் இந்த பேச்சுவார்த்தை மேற்கொண்டு நகராம அந்த இடத்துல நிக்குது. அப்போ இந்த பேச்சுவார்த்தை இதற்கு மேல போகணும் அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய சுற்றி வளைப்பை விலக்கிக்கணும். அதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான ஒரு கண்டிஷனா வந்து ஈரான் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க வந்து சுற்றி வளைப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஈரான் வந்து 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, முதல்ல ஹெர்முஸ் நீரிணை அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம பேசி முடிவுக்கு வந்துடலாம். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களை தனியா பேசிக்கலாம். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஹெர்முஸையும் அணு ஆயுதத்தையும் ஒன்னா பிணைச்சு வச்சிருந்தாங்க அமெரிக்கர்கள். இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அது தனி. முதல்ல நீங்க வந்து இப்போ அதாவது போர் நிறுத்தமும் ஹெர்முஸும் ஒரு டாபிக். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அந்த ஹெர்முஸ் நீரிணை வந்து இயல்பான நிலைக்கு, அதாவது நீங்க கட்டணம் செலுத்தியோ இல்ல வந்து ஈரானுடைய கட்டுப்பாட்டுல அவங்களுடைய ஐஆர்ஜி சொல்லக்கூடிய அந்த பாதையில வரக்கூடிய வகையில அந்த தங்கு தடையற்ற அந்த சரக்கு கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யறதா இப்போ உங்களுக்கு தேவையா இருக்கு. எங்களுக்கும் அதே மாதிரி நாங்க போர் ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு எங்களுக்கும் எங்களுடைய எண்ணெய் வந்து வெளியில போகணும் அப்படின்றது முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. இப்ப நீங்க வந்து எது முக்கியமா இருக்கு, இந்த நியூக்ளியரா இல்ல ஹார்மோஸா?
ஹார்மோஸ் தான் முக்கியமானதா மாறி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அதாவது சண்டைக்கு போகறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து அணு ஆயுதம் அங்க இருக்கிற அணு ஆயுதத்த வந்து ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்காத அளவுக்கு நாங்க வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அத யாரும் பேசுறதே கிடையாது. இப்ப பேச்சுவார்த்தை என்னவா இருக்குது அப்படின்னா, ஹெர்முஸ் நீரிணை எப்படி திறந்து எண்ணெய் விலை 100லிருந்து மறுபடியும் அந்த 70, 50, 60க்கு குறைக்கிறது அப்படின்றது தான் இப்போ முக்கியமான வேலை. ஏன் அப்படின்னா, அதுங்க ஒரு உள்நாட்டு அரசியல் பிரச்சனை. ஒரு விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, உலக பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்றோம் இத சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு டாலரோடைய அதாவது எண்ணெய் விலை $100 தொடர்ந்து இருக்குது அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா பொருளோட விலையும் உயரும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விதி. இப்போ இப்போ இதுல இருந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொருடைய அந்த முதல்ல அதுல பாதிக்கப்பட போகிறதுன்றது அந்த பங்கு சந்தை தான். ஏன் அப்படின்னா, அப்போ ஒரு பங்கு சந்தையை எது வச்சு கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மதிப்பு அதாவது டாலரோட மதிப்பு வச்சுதான் கட்டமைக்கிறாங்க. டாலரோட மதிப்பு எது சார்ந்து இருக்கும்? அது எண்ணெயோட விலை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம். அப்போ இப்ப இந்த இந்த மதிப்பு மாறும்பொழுது இது வரைக்கும் ஏற்படுத்தப்பட்ட அந்த கட்டமைப்பு அதாவது அவங்களுடைய முதலீடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விலையை அடிப்படையா வச்சுட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க $60 இருந்து திடீர்னு $100 கொண்டு போறீங்களா 110 கொண்டு போகும் பொழுது அந்த மதிப்பு மாற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டபுளா மாறிடுது. இப்ப மாறும்பொழுது சிலருக்கு அது சாதகமாகவும் பலருக்கு பாதகமாகவும் மாற ஒரு சூழல் வரும்பொழுது இப்ப எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்கு யாருக்குமே விடை தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய அந்த பாலித்தீன் தொடர்பான உற்பத்தி தொடர்பான அந்த பொருளாகட்டும், எண்ணெய் ஆகட்டும், இல்ல சில்லுகள் தயாரிக்கிறதுக்கான அந்த ஆர்கான் ஆகட்டும், இல்ல அலுமினியம் அதாவது ராணுவ தளவாடங்க உற்பத்திக்கு தேவையான அலுமினியம் ஆகட்டும், எதுவுமே இங்கிருந்து வெளியில வர முடியல. அப்போ உலக உற்பத்தியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முடங்கி கிடக்குது. இன்னும் முக்கியமான விஷயமா விவசாய உற்பத்தி. அதுக்கு தேவையான உரம் அங்கிருந்து வர அந்த இடுபொருள்ல இருந்து இந்த உரம் தயாரிக்கிறது நடக்கணும். அதுவும் வரல. அப்போ மொத்த உற்பத்தியும் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது, அப்போ நீங்க வந்து குறைவான பொருளை அதிகமான விலை கொண்ட மூலப்பொருளை வாங்கி குறைவான பொருளை உற்பத்தி செய்து அதிகமான விலைக்கு விற்கிறீங்க. விற்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விதின்றது அதாவது மதிப்பு விதிங்கிறது வேலை செய்யாது. ரொம்ப டீட்டெயிலா போனோம் அப்படின்னா வாசகர்களுக்கு போர் அடிச்சிடும். அந்த டாபிக் எப்பவுமே கொஞ்சம் கடினமான டாபிக்ன்றதால ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். எப்படி பார்த்தாலுமே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வணிக சூழலே வந்து பாதிக்கப்படுது. ஒரு வணிக சுழற்சி பாதிக்கப்படுது. வணிக சூழல்னு சொல்றதை விட அந்த வணிக சுழற்சி நடந்துகிட்டு இருக்கும். அதாவது முதலீடு, மூலப்பொருள் முதலீடு, விற்பனை, லாபம், மறுபடியும் முதலீடுன்றது தான் அந்த சுழற்சி. அந்த சுழற்சி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத உடைக்கப்பட்டுருச்சு அப்படின்றதுதான் இப்ப நடந்துக்கிற விஷயம். அப்போ அதனால என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அலறது யாருன்னு பாத்தீங்கன்னா UAE தான் அலறி இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்க அந்த அதிபர்கிட்ட நீங்க வந்து எங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி அதாவது தேவையான டாலரை வந்து நீங்க கொடுக்கல அப்படின்னா, அதாவது அங்க இருக்கிற மத்திய வங்கி எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, எங்களால வந்து இந்த பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ள முடியாது. நாங்க வேற வழி இல்லாம யுஎன்ல வந்து நாங்க வந்து கடன் வாங்கி அவங்களுக்கு யுஎன்ல ஏற்றுமதி செய்யறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால நீங்க உடனடியாக எங்களுக்கு டாலர் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை வச்சாங்கன்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட மிரட்டுறாங்கன்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதன் பிறகுதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப இஸ்ரேல்ல இருந்து பாதுகாப்பு அதாவது அயன் டாம் எல்லாம் கொண்டாந்தாங்க இறக்கி அந்த படையை இறக்கி நீ எங்கேயும் போகாத நான் என் கூட ஏறுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி அதாவது விலைவாசி உயர்வு மட்டும் இல்ல பங்கு சந்தை கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இப்போ திறக்க வேண்டியது ஹெர்முஸ் நீரிணை தான். 2 பேருக்கும் இது முக்கியமான விஷயம். அதான் ஈரானுக்கு முக்கியமானதுதான் அது. ஏன்னா அதாவது சுற்றி வளர்ச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 டேங்கர் வரைக்கும் அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. அமெரிக்க படைகள் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி பதிலடிக்கு இவங்களும் 2 டேங்கரை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. ஈரான் வந்து சம அளவுல இருக்கிறாங்க. நீங்க வந்து எங்களுடைய டேங்கரை நீங்க கைப்பற்றும் போது உங்களுதும் இயல்பா கொஞ்சம் போய் 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 வந்துகிட்டு இருக்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்குது. அப்போ 2 பேருக்கு சமமான இழப்பா இருக்கு இந்த இடத்துல. 2 பேரும் என்ன பண்ணணும்னா அந்த அந்த ஏதாவது அமெரிக்காவுடைய சுற்றி வளைப்பை வந்து அவங்க விலக்கிக்கிறதும் இயல்பா இந்த சரக்கு கப்பல் போக்குவரத்தை ஈரான் வந்து அனுமதிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இவங்க செஞ்சுக்க வேண்டிய உடன்பாடா இருக்குது. ஆனா அதுல ஒரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா கட்டணம் இல்லாமல் ஏற்கனவே என்ன நடந்ததோ அப்படியே விடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க தரப்பு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொல்ல முடியாது. ஏற்கனவே மாறினதுதான். இனிமே ஹெர்முஸ் நீரிணை வழியா போகணும் அப்படின்னா எங்களுக்கு தேவையான அந்த கட்டணத்தை செலுத்தணும். அது வந்து நீங்க எங்களை தாக்கி அதனால ஏற்பட்ட இழப்புக்கு நீங்க கொடுக்குற நீங்க அதாவது அந்த இழப்பீடா தான் நாங்க கருதுறோம். காம்பன்சேஷன் அந்த இழப்பீடா தான் நாங்க கருதுறோம் அப்படின்னு சொல்லி ஈரானிய தரப்புடைய வாதம். அப்போ நீங்க இதை மீறி நீங்க போகணும் அப்படின்றது அதே மாதிரி எங்களுடைய கட்டுப்பாடு இல்லாம அப்ப நீங்க கட்டுப்பாடு இல்லாம போகும்போது இந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எந்தவித தங்கு தடையெல்லாம் உள்ள போய் வெளில வந்தது அப்படின்னா மறுபடியும் தாக்க மாட்டீங்கன்னு என்ன உறுதி. அப்போ அது வந்து ஒரு தாக்குதலுக்கான தயாரிப்பு வேலையாவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க அந்த மாதிரி எங்களை தாக்குறதுக்கு தேவையான எந்த ஒரு தயாரிப்பையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். குறிப்பா எங்களை தாக்குன இஸ்ரேலுடைய அந்த சரக்கு கப்பல்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சில நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அப்ப கட்டணம் தங்கு தடையற்ற அந்த போக்குவரத்து அப்படின்றத அவங்க ஏத்துக்கல. அதுக்கு பதிலாக கட்டணத்திலும் கூடிய எங்களுடைய கட்டுப்பாட்டுல
அதாவது எங்க எங்க மேற்பார்வையில தான் இந்த சரக்கு போக்குவரத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஈரானிய தரப்பு சொல்றாங்க. அப்போ இதுதான் இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த இழுபறி. அப்போ கிட்டத்தட்ட நீங்க கேட்ட மாதிரி எது முக்கியமானது அப்படின்னா, இங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான் முக்கியமானது தவிர, இப்போ அந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லை. அதை பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா, அதை தவிர்க்க பாக்குறாங்க. யாரு? ஈரானிய தரப்பு என்ன பண்றாங்கன்னா தவிர்க்க பாக்குறாங்க. ஆனா அது அமெரிக்க தரப்புக்கு அது ஒரு இழப்பு, என்ன சொல்ல போன இழப்பு இல்ல, எடுத்துக்கிட்ட நோக்கத்துல தோல்வி அடைஞ்சதை கிட்டத்தட்ட மறைமுகமா ஒப்புக்கொள்ள மாதிரி ஒரு விஷயமா வந்துடும். அப்ப இதை கொண்டு போய் எப்படி நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லி இந்த போருக்கு போனேன், இந்த போர்ல வந்து நாங்க வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையாடலை உருவாக்கி அதன் மூலமா தான் நீங்க வெளியில வர முடியும். ஆனா இந்த அரசியலுக்கு ஒரு அரசியல் சிக்கல், இது ஒரு அரசியல் இக்கட்டான ஒரு சூழல் இது. இப்ப அமெரிக்க தரப்பு இதை ஏத்துப்பாங்களா மறுப்பாங்களா அப்படின்றது தெரியாத விஷயம். இப்ப தெரியாத இருக்கும்போது இந்த சூழல்ன்றது தொடர்ந்து இதே நிலையில் தான் இருக்கும். அந்த இழுபறின்றது தொடர்ந்து நீடிக்கவே செய்யும். இது எப்படி தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். AC பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் மே 3 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.